இந்த உலகத்துல மரம் செடி கொடியா இருக்கட்டும், இல்ல மனுஷங்க நம்மளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு தனித்துவம் இருக்கு, தனி வேல்யூ இருக்கு இல்லையா? இப்போ துளசி இலைன்னா மருத்துவ குணம், வேப்ப இலைன்னா மருத்துவ குணம், ஆன்டிபயோட்டிக், இந்த மாதிரி ஆன்டிபாக்டீரியல்னு சொல்லி எல்லாத்துக்குமே, மூங்கில் மரத்துக்கு ஒரு தனித்துவம், பலாமரத்துக்கு ஒரு தனித்துவம், எல்லாமே தனித்தனியா இருக்கு. யாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு செலைச்சது இல்ல, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க கரெக்டா இருக்காங்க, அவங்கவுங்க வேல்யூவா இருக்காங்க. மரங்கள் எப்பவுமே கம்பேர் பண்றது இல்லைங்க. ஆனா மனுஷங்க நாம ஏங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நம்ம வேல்யூ என்னன்றதை தெரிஞ்சுக்காம அடுத்தவங்க முன்னாடி நாம தலை குனிற மாதிரி நாமளே ஏன் நம்மள வச்சுக்கணும்? கெத்தா இருக்க வேணாமா? யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ யுவர் செல்ஃப். உங்களுக்கே உங்களை பத்தி ஒரு கான்பிடன்ஸ் இல்லைன்னா மத்தவங்களுக்கு எப்படிங்க வரும்? எப்படி வரும் சொல்லுங்களேன்? நீங்க தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுக்குள்ள வரணும். உங்களோட கான்பிடன்ஸ் லெவல்ஸ் எப்பவுமே பூஸ்டப் ஆகி ஹையா இருக்கணும். எப்பவுமே யாரையுமே சார்ந்து இவங்க என் கூட இருந்தாதான் நான் ஜெயிப்பேன், இவங்க என் கூட இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி உங்களுக்குள்ள வந்துடவே கூடாதுங்க. அப்படி ஒரு வேலை வந்தா அது கண்டிப்பா பகவானா தான் இருக்கணும். நீங்க சிவனா பார்த்தாலும் சரி, முருகனா பார்த்தாலும் சரி, சாய்ராமா பார்த்தாலும் சரி, இல்ல என்னோட கிருஷ்ணனா பார்த்தாலும் சரி. ஏன்னா பகவான் மட்டும்தான் நீங்க தோத்து போகும்போது சிரிக்க மாட்டார், தோல் கொடுத்து உதவுவார். பகவான் மட்டும்தான் உங்க கண்ணீரை பார்த்து சிரிக்க மாட்டார், உங்களுக்கு உதவ யோசிப்பார். சோ அதனால மக்களே யாரையும் சார்ந்து இருக்காதீங்க. நாம எல்லாருமே தனியா வந்தோம், தனியா தான் போக போறோம். சோ தனியா வாழ கத்துக்கோங்க, தைரியமா இருக்க கத்துக்கோங்க. உங்க மதிப்பை நீங்களே குறைச்சிக்காதீங்க. யூ ஷுட் வேல்யூ யுவர் செல்ஃப் பிஃபோர் அதர்ஸ் டோன்ட். மத்தவங்க உங்களை வேல்யூ பண்ணல, என்னை மதிக்கல, என்னை அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க, என்ன அவங்க இன்வைட் பண்ணல, அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க. யார் உங்களை எந்த தூரத்துல வைக்கிறாங்களோ அதே தூரத்துல அவங்கள வச்சு பழகுங்க, தன்னால புரிஞ்சுப்பாங்க. என்ன மக்களே, நான் சொல்றது சரிதானே? புரியுதா? இந்த கண்டென்ட் புரிஞ்சிருக்குன்னா நம்ம கம்யூனிட்டியை சேருங்க. அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இத உங்க ஃப்ரெண்டுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. யாரும் யாரையும் சார்ந்து இல்லை, அதை நீங்க தெளிவா உங்க மனசுல எழுதிக்கோங்க. சீக்கிரமா உங்களை வேற ஒரு வீடியோல பாக்குறேன்.